வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரம், குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 11.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மீட்பு, விசாரணை ஆரம்பம். மன்னார் காற்றாலை விவகாரம், நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட பதற்றம், குவிக்கப்பட்ட பாதுகாப்பு படை. ஜனாதிபதி நிதியிலிருந்து சட்டவிரோதமாக உதவித்தொகை பெற்ற முன்னாள் அமைச்சர்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கை. வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றிலிருந்து உயர்தர மாணவியின் சடலம் மீட்பு. எலிக்காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் சிறுவர்கள் கவனமாக இருக்க மருத்துவர் அறிவுறுத்தல். பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக அடுத்த நாடு, சீற்றத்தில் இஸ்ரேலிய பிரதமர். சீனா பொருட்களுக்கான அமெரிக்க வரிகளை 90 நாட்களுக்கு நீடித்த ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். குற்றப்புலனாய்வு துறையினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட அவதூறு பிரச்சாரம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின்படி இந்த அவதூறு பிரசாரத்தின் பின்னணியில் உள்ள ஒரு இணையதளம் மற்றும் யூடியூப் அலைவரிசையை விசாரிக்க சிறப்பு குற்றப்புலனாய்வு நிந்தனிக்கலாம் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரசாரத்தில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் அமைச்சர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறப்படும் இந்த விவகாரம் குறித்து சிஐடியிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 11.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க பிஸ்கட்களை கடத்தி வந்த 58 வயதுடைய நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்களின் மொத்த எடை 1 கிலோகிராம் 266 கிராம் ஆகும். வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் இவை துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிலாபத்தைச் சேர்ந்த அந்த நபர் வாகன உதிரி பாகங்களுக்கான சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய போதே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். மன்னார் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரத்தின் பாரிய உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனத்தை நேற்று நள்ளிரவு மன்னார் தீவு பகுதிக்குள் நுழைய விடாமல் மக்கள் வழிமறித்து போராட்டம் நடத்தியதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டம் 10வது நாளை எட்டும் நிலையில் நேற்று நள்ளிரவு காற்றாலை உபகரணங்களை ஏற்றி வந்து பாரிய வாகனத்தை மன்னார் தீவுக்குள் நுழையும் வாசலான மன்னார் நீதிமன்ற முன்றலில் மக்கள் வழிமறித்து தடுத்தனர். நேற்று பின்னிரவில் தொடங்கி இந்த வழிமறைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் ஆகியவற்றின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையானோர் அங்கு திரண்டிருந்தனர். அரசாங்க வட்டாரங்களின் தகவல்படி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் ஏழைகளுக்கான ஜனாதிபதி நிதியிலிருந்து சட்டவிரோதமாக பெற்ற வெளிநாட்டு உதவித்தொகை குறித்து விசாரணை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை திரும்ப பெறுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. அதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு விரைவில் சிவப்பு அறிவிப்புகள் அனுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து சட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. அவர்களின் கூற்றுப்படி ஜனாதிபதி நிதியிலிருந்து வெளிநாட்டு உதவித்தொகை பெறுவது சட்டத்தின் விதிகளின் கீழ் சட்டவிரோதமானது. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசிய நகர்ப்புற மேம்பாடு, கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் மருத்துவர் அனுர கருணாதிலக இந்த நிதியிலிருந்து 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் 72க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளின் பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த உதவித்தொகைகள் ஒவ்வொன்றுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடையவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா வைரவர் புளியங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிலையத்தின் கிணற்றிலிருந்து உயர்தர மாணவியொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
வவுனியா கோமரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவி சவியபிரகாச மகளிர் கல்லூரியில் உயர்தர வர்த்தக பிரிவில் படித்து வந்துள்ளார். காலை வகுப்புக்கு சென்ற அவர் மதியம் 12 மணிக்கு பிறகும் வீடு திரும்பாததால் பெற்றோர் அவரை தேடியுள்ளனர். தேடுதலின் போது மாணவியின் புத்தக பை மற்றும் துவிச்சக்கர வண்டி கல்வி நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் நிலைய வளாகத்தில் இருந்த 40 அடி ஆழமுள்ள கிணற்றின் அருகே அவரது செருப்பும் காணப்பட்டது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார், கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் பின் மாலையில் மாணவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு மாணவியின் சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபல் பெரேரா தெரிவித்துள்ளார். சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பாடசாலை விடுமுறைகள் என்பதால் சதுப்பு நிலங்களில் விளையாடும் போது சிறுவர்கள் கட்டாயம் பாதனைகளை அணிய வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் 5 முதல் 6 நாட்களுக்கு காய்ச்சல், கண்கள் சிவந்து அல்லது மஞ்சள் நிறமாக மாறுதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனிக்காவிட்டால் அது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் எலிக்காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் சீனா பொருட்களுக்கான அமெரிக்க வரிகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வரும் காலக்கெடுவை 90 நாட்களுக்கு நீடித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வரிகள் செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வரவிருந்த நிலையில் நவம்பர் மாதம் நடுப்பகுதி வரை கால அவகாசத்தை நீடிக்கும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்த தாமதத்திற்கான முக்கிய காரணம் ஜூலை மாத இறுதியில் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற அமெரிக்கா சீன பேச்சுவார்த்தைகளே ஆகும். முன்னதாக ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீது 145% வரிகளை விதித்தார். அதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்கா பொருட்களுக்கு 125% வரிகளை விதித்தது. பின்னர் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மே மாதம் இரு நாடுகளும் வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டன. அமெரிக்கா தனது வரிகளை 30%, சீனா தனது வரிகளை 10% குறைத்துக் கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஐநா பொது சபையின் 80வது கூட்டத்தொடரில் இந்த அங்கீகாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் வெளியிடப்பட்டது. காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை இனப்படுகொலை என்று வர்ணித்த அவர் குழந்தைகள் பசியால் இறப்பதை குறிப்பிட்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் காசா மக்களின் துன்பத்தை போர்க்கவும் இரு நாடுகள் தீர்வுதான் சிறந்த வழி என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடுமையாக விமர்சித்துள்ளார். தற்போது ஐநா உறுப்பு நாடுகளில் 147 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளன. G20 நாடுகளில் அர்ஜென்டினா, சீனா, இந்தோனேசியா, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் சில மேற்கிந்திய நாடுகள் மட்டுமே இன்னும் அங்கீகரிக்கவில்லை. சமீபத்தில் பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் செப்டம்பரில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.